ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் ராகி எடுத்திருக்கேன். இதுக்கு 2 வரமிளகா, 3 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், உப்பு போட்டுட்டு ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் மல்லித்தழை வேணாலும் போட்டுக்கலாம். அந்த முருங்கைக்கீரையும் நான் பொடி பொடியாக அரிஞ்சு போடுறேன். இந்த மாதிரி அரிஞ்சு போட்டு பாருங்கள், நல்லா குக்காயிரும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை அலசி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும். நான் டைரெக்டாக எங்களுக்கு சர்வீஸ் ஆனதுனால நான் டைரெக்டாக அப்படியே சட்டியில் வச்சு தட்டி எண்ணெய் ஊற்றி எடுத்துட்டேன். நீங்கள் புதுசாக குக் பண்ணி பழகிறவங்க இந்த மாதிரி தட்ட முடியலைன்னா ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி, கொஞ்சமாக எண்ணெய் தடவி, இந்த மாதிரி உருண்டையை உருட்டி இப்படி தட்டி அப்படியே தூக்கி தோசைக்கல்லில் போட்டுருங்க. அவ்வளோதான். அருமையான சூப்பரான ஹெல்த்தியான ராகி அடை ரெடி.